வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. ஏப்ரல் மாதம் திருமலையில் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கான புக்கிங்லாம் இப்போ போயிட்டுருக்குங்க. ஏற்கனவே எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பித்து முடிஞ்சிருச்சு. 18ஆம் தேதி ஆரம்பித்து 20ஆம் தேதி முடிஞ்சிச்சு. இன்றைக்கி தேதி 21. இன்றைக்கி காலைல 10 மணிக்கு ஓப்பன் ஆக போகிறது ஆர்ஜித சேவா. அதாவது கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, சகஸ்திர தீப அலங்கார சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவம், இந்த 4 சேவைகளுக்கான புக்கிங். இந்த சேவையில் இப்போ டேரெக்டாக போய் கலந்துக்கிட்டு உடனே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி உள்ள சேவைகள். இது 4க்கும் புக்கிங் வந்து இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ஆரம்பிக்குதுங்க. இது 500 டிக்கெட்டு. கல்யாண உற்சவத்தை தவிர மீதி சேவைகள்லாம் 500 பணம் கட்டினா போதும். ஒரு ஆள் கூட புக் பண்ண முடியும். ஆனால் கல்யாண உற்சவம் 1000 பணம் கட்டணுங்க. மினிமம் 2 பேர் தான் கலந்துக்க முடியும். தம்பதிகள் அப்படிங்கிற பேரில் தான் இது கலந்துக்க முடியும். இதில் கல்யாண உற்சவம், ஊழியர் சேவை 2 பேர் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு உள்ளே நடக்கிற சேவைகள் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கோயில் உள்ளே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நம்ம அங்கேயே வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் வாய்ப்பு இருக்கவங்க அதை புக் பண்ணிங்க. கல்யாண உற்சவம் வந்து மத்தியானம் 12 மணிலேருந்து 1 மணி நேரம் நடக்கும். அது முடிஞ்ச உடனே டேரெக்டாக தரிசனம் பார்க்கலாம். கோயிலுக்கு உள்ளார இடது பக்கம் பெரிய பிரகாரம் இருக்குது, அந்த இடத்துல தான் நடக்கும். முடிஞ்ச உடனே தரிசனம் பார்க்குறதுக்கு போகலாம். ஊஞ்சல் சேவை அதே மாதிரி தான். கல்யாண உற்சவம் முடிஞ்சோடனே அங்கேருந்து அந்த கோயிலுக்கு வலது பக்கம், அதாவது கொடிமரத்துக்கு வலது பக்கம் ஜனா மஹால்னு இருக்குது. அங்கே ஒரு கண்ணாடி மாளிகையில் பெருமாள் இருந்து எழுந்தருள்வார். அங்கே அவருக்கு வந்து ஊஞ்சல் சேவை நடக்கும். இந்த 2 சேவைகளுமே கோயிலுக்கு உள்ளே நடக்கிற சேவைகள் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒரு முக்கியமான விசேஷமாக பார்க்கப்படுதுங்க. வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க. இதை பார்த்துட்டு உடனடி தரிசனம் பார்க்குறதுக்கு போகலாம். இது 500 டிக்கெட்டுங்க. அது ஆர்ஜித பிரம்மோற்சவங்கிறது கோயிலுக்கு வெளியில் வைபவ திருமண்டபம்னு இருக்கும், அங்கே நடக்கிற சேவை. இது சகஸ்திர தீப அலங்கார சேவை கோயிலுக்கு வெளியில் ஓப்பன் பிளேஸ் நடக்கிற இடம் அது. அதனால் இந்த 4 சேவைகளுமே இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஆர்ஜித சேவைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டிங் டைம் இல்லாமல் ஓரளவு சுலபமாக சாமி பார்க்குற விஷயம் அது. அதனால் எப்போ பார்த்தாலும் 300 டிக்கெட்டில் டிக்கெட் எடுத்து போகாமல் இந்த மாதிரி சேவைகளுக்கு மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். பெருமாளுக்கு பல சேவைகள் நடக்குது. அதில் நம்ம சேவையில் கலந்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஓரளவு சுலபமாக சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த சேவைகளுக்கான அதிகபட்சம் 2 பேர் தாங்க நீங்கள் புக் பண்ண முடியும். ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கீங்கன்னா 2 லாகின் பண்ணி தனித்தனியாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். கோயிலுக்கு இடது பக்கம் சுபதம்னு ஒரு என்ட்ரி இருக்கும். ஒரு ஆர்ச் ஒன்று இருக்கும் பாருங்கள். கோயிலுக்கு இடது பக்கம் வந்து பிரகாரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, தெற்கு மட விளக்கம். அதில் ஒரு சுபதம்னு ஒரு ஆர்ச் இருக்கும். அது வழியாக போய் தான் அந்த தரிசனத்துக்கு நம்ம போக முடியும். வெளியில் வேறு எங்கேயும் அலையிற வேலை கிடையாது. அது வழியாக நேரடியாக மேலே ஏறினாலே அவங்க டிக்கெட்டை காமிச்சாலே உள்ளே போய் ஸ்கேன் பண்ணிவிட்டு திரும்ப தரிசனத்துக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அந்த மாதிரி உள்ள சேவைகள் தான் இது. இதே சேவைகளுக்கான விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் மத்தியானம் 3 மணிக்கு விர்ச்சுவல் சேவா ஓப்பன் ஆகுது. இதில் வந்து நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். நிறைய பேர் பண்ணிவிட்டு நான் டேரெக்டாக சாமி எப்போ பார்க்குறதுன்னு கேட்பாங்க. இதில் வந்து என்ன இதுனா, இதை விர்ச்சுவல் சேவான்னு போட்டுருக்காங்க பாருங்கள். இந்த 4 சேவைகள் தான். கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்திர தீப அலங்கார சேவை. இதே 4 சேவைகள் தான் இதுலேயும். ஆனால் இந்த சேவைகளை நம்ம கலந்துக்க முடியாதுங்க. இப்போ ஓப்பன் ஆக போகுது மத்தியானம் 3 மணிக்கு. ஏப்ரல் மாதம் கோட்டா ஓப்பன் ஆகுது. இதில் நம்ம அந்த சேவைக்கு தனியாக புக் பண்ண முடியும். ஆனால் அதில் சேவையில் டேரெக்டாக கலந்துக்க முடியாது. ஆன்லைனில் மட்டும்தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் அதுக்கப்புறம் தரிசனத்துக்கு தனியாக புக் பண்ணணும். இது வந்து 2 ப்ராசஸ். முதல்ல இந்த சேவைக்கு பணம் கட்டிட்டு சேவைக்கு ஆன்லைனில் புக் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த புக்கிங் ஹிஸ்ட்ரியை வச்சுக்கிட்டு அதில் புக் தரிசனம் ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் சாமி தரிசனத்துக்கு புக் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது இதில். இப்போ ஏப்ரல் மாதம் ஓப்பன் ஆக போகுது. நீங்கள் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி நீங்கள் இந்த சேவைக்கு புக் பண்ணுறீங்கன்னா 2026 மார்ச் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த சேவைக்கு தனியாக புக் பண்ண முடியும். எப்போ மாதம் ஓப்பன் ஆகுது பாருங்கள். எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த மாதத்துக்கான கோட்டாவில் உங்களுக்கு தரிசனத்துக்கு டிக்கெட் வேணும்னா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி உள்ள சேவை இது. இது 500 டிக்கெட்டு. இதே மாதிரி தான். கல்யாண உற்சவம்னா 1000, மற்ற சேவைகள்லாம் 500. 2 பேர் தான் பண்ண முடியும். ஆனால் இதில் சுவாமி தரிசனம் பார்க்க போகும்போது இந்த சுபதம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, அந்த வழியாக விட மாட்டாங்க. 300 டிக்கெட் எப்படி விட்றாங்களோ அதே வழியில் தான் நீங்கள் சாமி பார்க்க போகிற மாதிரி இருக்கும். இது அந்த மாதிரி தான் இது. ஏன்னா இது சேவையில் நம்ம ஆன்லைனில் தான் கலந்துக்கிறோம், நேரடியாக போய் கலந்துக்கிறது கிடையாது. அதனால் தரிசனத்துக்கு மட்டும்தான் வரும்பொழுது 300 டிக்கெட் வழி தான் அனுப்புவாங்க. பட் சேவைகளுக்கு உள்ள பிரசாதங்கள் எல்லாமே அந்த கல்யாண உற்சவம்னா அதுக்கான பிரசாதங்கள்லாம் வந்து நீங்கள் கவுண்டரில் போய் வாங்கிக்கலாம். இதுக்குன்னு தனியாக கவுண்டர் வச்சுருக்காங்க. போர்டு போட்டிருப்பாங்க. விர்ச்சுவல் சேவா கவுண்டர்னு போர்டே போட்டிருப்பாங்க. அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்கள் டிக்கெட்லேயே கொடுத்துருப்பாங்க. நான் கவுண்டர் நம்பர் போட்டு அந்த கவுண்டர் நம்பரில் போய் நீங்கள் இதுக்கான பிரசாதங்கள் வாங்கிக்கலாம்னு போட்டிருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க. விர்ச்சுவல் சேவா அப்படிங்கிறது வந்து 300 டிக்கெட் தான் கிட்டத்தட்ட. ஆனால் 500 இது சார்ஜ். இப்போ 24ஆம் தேதி 300 டிக்கெட் ஓப்பன் ஆக போகுது. அது ரொம்ப டஃப்பாக இருக்கும், என்னால் எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதில் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஏப்ரல் மாதம் தான் புக் பண்ணணும் இல்லை. இன்றைக்கி கூட நீங்கள் என்ன செய்யலாம், காலையிலேயே நீங்கள் இப்போ பிப்ரவரி மார்ச்சில் கூட அவைலபிள் இருக்கும். ஏதாவது ஒரு டேட்டில் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த சேவையை நீங்கள் இப்போயே பணம் கட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மத்தியானம் 3 மணிக்கு இது ஓப்பன் ஆகும் பொழுது ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, டேரெக்டாக புக்கிங் லிஸ்ட்டில் போய்ட்டு அதில் வந்து புக் தர்ஷன் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். ஏன்னா மார்ச் வரைக்கும் முடிஞ்சிச்சு இது. இப்போ ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். அதில் குறிப்பிட்ட டேட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உடனே அது புக் ஆகிடும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பணம்லாம் கட்டிடுறீங்க. இப்போதைக்கு ஜஸ்ட் டேட்டு மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. அதனால் ரொம்ப சுலபமாக 1 நிமிஷத்தில் எடுக்க முடியும். 500 டிக்கெட்டு, அது மட்டும் தான் இதில் வித்தியாசம். 300 தரிசனத்து மூலமாக நீங்கள் பார்க்க முடியுங்க.
வாய்ப்பு இருக்கவங்க யூஸ் பண்ணிங்க. ஏப்ரல் மாதத்துக்கான ஆர்ஜித சேவா டைரக்ட் தர்ஷன் ப்ளஸ் ஆர்ஜித சேவாவில் விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் இது ரெண்டுமே இன்றைக்கி ஓப்பன் ஆகுது. காலையில் 10 மணிக்கு டைரக்ட் தர்ஷனும் மத்தியானம் 3 மணிக்கு விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் ரெண்டுமே ஓப்பன் ஆகுதுங்க. வாய்ப்பு இருக்கவங்க டிக்கெட் எடுத்துக்கிட்டு ஏப்ரல் மாதத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்புறம் திருமலையில் ஏகாதசி முடிஞ்ச பிறகு சரியான கூட்டமாக இருக்குங்க. நேற்று காலையிலலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிலாத்தோரணம் போகிற வழி, அதாவது சுபம்னு ரோடு ஒன்று போட்டிருக்காங்க, பூசா ரோடு போட்டிருக்காங்க. அந்த ரோட்டில் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூண்டு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அது ஃபுல்லாக பக்தர்கள் நிற்கிறாங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதாவது 19ஆம் தேதி காலையிலே மக்கள் கூட்டம் திருமலையில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா 17ஆம் தேதியே டோக்கனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 17ஆம் தேதி பகலில் வந்தவங்க, 18ஆம் தேதி பகலில் வந்தவங்க, 19 வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக திரும்ப மேக்ஸிமம் எல்லாம் திரும்ப போகாமல் எல்லாமே திருமலையில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சாமி தரிசனம் பார்க்கறதுக்காக. அதனால் சாயந்தரம் 4 மணிக்கெல்லாமே எல்லாம் மக்கள் கூட்டம் ஃபுல்லாக கவுண்டர்லாம் ஃபுல்லாகி வெளியில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிலாத்தோரணம் போகிற ரோட்டில் சாயந்தரம் 7 மணிக்கெல்லாமே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி சாயங்காலம் 7 மணிக்கெல்லாமே சிலாத்தோரணம் போகிற ரோட்டில் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க. அதனால் 2 நாளாக எந்த டோக்கனுமே இஷ்யூ பண்ணல. எஸ்எஸ்டி டோக்கன் இது வரைக்கும் எதுவும் கொடுக்கல. ஏன்னா அவ்வளோ பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்கள கொஞ்சம் கூட்டத்தை குறைச்ச பொறுத்து தான் கொடுப்பாங்க போல இருக்கு. இன்னைய வரைக்கும் எஸ்எஸ்டி டோக்கன் எதுவுமே கொடுக்கல. அகாமடேஷன் ஸ்டேட்டஸ் மட்டும் தான் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு இன்றைக்குள்ள ஸ்டேட்டஸ் இன்னும் வரலைங்க. நேற்று வரைக்கும் ஸ்டேட்டஸ் வந்தது. இன்றைக்கி அகாமடேஷன் ஸ்டேட்டஸும் இது வரைக்கும் வரல. விஐபி பிரேக் தர்ஷன் ஆஃப்லைனில், அதாவது நேரடியாக போய் எடுக்கும்போது ஒரு நாளைக்கு 800 டிக்கெட்டு டேரெக்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை இன்றைக்கி இஷ்யூ பண்ணுறாங்களா இல்லை கூட்டத்தின் காரணமாக அதையும் கேன்சல் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. ஆனால் திருமலையில் ரொம்ப ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருக்குங்க. 2-3 நாளாக நிப்பாட்டி வச்சதுனால அதற்கான பக்தர்கள் வெயிட்டிங் பண்ணுற பக்தர்கள் எல்லாருமே இப்போ சாமி தரிசனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தேதி 21 கல்யாண உற்சவம், அந்த ஊஞ்சல் சேவை, இந்த மாதிரி சேவைகளுக்கான ஆர்ஜித சேவா புக்கிங் ஓப்பன் ஆகுது. நாளைக்கு ஒன்றும் புக்கிங் கிடையாதுங்க. அப்புறம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு அங்கபிரச்சனம் சீனியர் சிட்டிசன் விஐபி பிரேக் தர்ஷன் ஏப்ரல் மாதத்துக்கான கோட்டா ஓப்பன் ஆகுது. வேணுங்கிறவங்க முயற்சி பண்ணி டிக்கெட் எடுத்துங்க. மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.